ஒரு சமயம் நானா சாஹிப் ஜாம்னேர் அப்படிங்கிற ஊர்ல வேலை பார்த்தாரு. அப்ப அவரோட பொண்ணு நிறைமாத கர்ப்பிணி, பிரசவ வலி 3 நாளா இருக்கு. ஆனா குழந்தை இன்னும் பிறக்கல. வீடே கலக்கத்துல இருக்கு. நானா சாஹிப் கலக்கத்தோட பாபா படத்து முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்றாரு. அதே நேரம் ஸ்ரீடில இருந்து ராம்கீர் புவா அப்படிங்கிற ஒரு பக்தர் ஜாம்னேருக்கு பக்கத்துல இருக்க ஊர் ஜால்கானுக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு இருக்காரு. பாபா உடனே அவர் அவசரமா கூப்பிட்டு அனுப்புனாரு. ஆரத்தி பாடலையும் உதியும் கொடுத்து, நீ ஜாம்னேர் போய் நானா சாஹிப் கிட்ட இதை உடனே கொடு, அவசரம் அப்படின்னு சொல்லவும், பாபா என்கிட்ட என் ஊருக்கு போற அளவுக்கு மட்டும்தான் காசு இருக்கு, அதை தாண்டி ஜாம்னேர் போறது அளவுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. கவலைப்படாத, நீ உடனே கிளம்பு, அல்லாஹ் அவனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாரு அப்படின்னு பாபா துரிதப்படுத்தி அவர் அனுப்பி வைக்கிறாரு. ராம்கீர் புவா அவரோட ஊர் ஸ்டேஷன்ல இறங்குறப்ப மணி இரவு 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாம்னேர் எப்படி போறது அப்படின்னு அவர் கையை பேசிட்டு நிக்கிறப்பயே அவர் காதுல ஒரு குரல் கேக்குது. ஸ்ரீடியில இருந்து வந்த ராம்கீர் புவா யார் அப்படிங்கிற குரல் தொடர்ந்து கேக்குது. அவர் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வாட்டசாட்டமான வண்டி ஒட்டி நிக்கிறான். ஐயா, நான் நானா சாஹிப் ஐயாவோட வீட்டு வேலைக்காரன், நீங்க வருவீங்கன்னு ஐயா என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னதும் ராம்கீர் புவா உடனே ஏறிட்டாரு குதிரை வண்டியில. ஜம்னு பயணம் ஆரம்பிக்குது.